இந்த திருச்செந்தூர் முருகனின் செல்ல பிள்ளையான நீ இப்போதும் எல்லா இடங்களிலும் உனக்கு தெரிஞ்சதை சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. பல இடங்கள்ல நீ வாய் திறக்காம வாக்குவாதம் செய்யாம உன்னுடைய காரியங்களை கண்ணும் கருத்துமா கவனமா செஞ்சினா போதும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீ மௌனமாக அதை ஏற்றுக்கொள்ளும் போது அதை உனக்கு சாதகமா நீ நினைக்கிற விஷயங்களை நல்லபடியா நான் உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன். என்னுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில அமைதியை கொண்டு வந்து சேர்க்கும். நீ அமைதியா இருந்தீனா உனக்காக நான் பேசுவேன். உன் பக்கம் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் கிடைக்க செய்வேன். நீ யாரிடமும் போய் சண்டை போடவோ போராடவோ வம்புக்கு நிற்கவோ வேண்டாம். உனக்காக நான் போராடுறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்களை எல்லாம் கண்டிப்பாக நான் கிடைக்க செய்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் இருளை விளக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளையும் குழப்பங்களையும் பயங்களையும் தெளிவுபடுத்தி உனக்கு நல்ல வழியை காட்ட வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எதுவாக இருந்தாலும் யாமிருக்க பயமேன், என் அப்பன் முருகன் இருக்காரு, நான் பயப்பட மாட்டேன்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இறை பக்தியும் உனக்குள்ள இருந்தா எந்த வகையிலும் எந்த விதத்திலுமே கூட நீ தோத்து போக மாட்ட.